என்ன ஆச்சு தெரியல ஒரு நேரத்துல நீ என்னென்ன வேலை சூரியனை போல் இருக்கக்கூடிய முகம் எப்படி ஜெகஜோதியா வரக்கூடிய முகம் எப்படி இருக்குதோ அது போல இருக்கக்கூடிய முகம் வாடி வரங்கி சோரி ஒரு நேரம் என்னுடைய வருவனுக்காக ஆமா நான் என்ன செய்திருக்கிறேன் என்ன செய்து அந்த பார்த்தவர் சூரிய பாகவரே அத்துமா மஹர்கை ஒட்டே செய்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான். வைத்தோட பயங்கர இட்லி வடை நாஸ்தா பூலிங்க தொக்குன்றான். ஆமா நான் வாங்கி துடுறேன் இவரு வெச்சுக்கு துடுறாரு. முந்த நாள் 10 ரூபாய் டீ குடி குத்தா அதை கொடுக்கறதுக்கு வைக்கல. நாங்க என்ன கொடுக்கறதுக்கா வாங்குறோம்? வாங்கத்த கொடுக்க கூடாதா? ஐயா நான் வாங்கி துடுறேன். மாமா வாங்கறத பேசினால நானே போ. யாரு நானே போ. நானே தொட்டா. நான் எப்படி நான் தொக்கு மாமா தொட்டு அது ஒரு நேரத்துல சாப்பிட்டாருங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. மாமா எப்பேற்பட்டவர்? மதிப்புக்குரிய ஆளு. ஆமாங்க. அதையா தக்க பதிவு மேல செய்வோம். சரி சரிங்க ஐயா. மாமா போதி அந்த மாமா பொண்ணடிக்காம போது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்துல இப்போ
மகானுக்காரு கூட தெரிஞ்சு போயிருப்பா. ஆமா இங்க என்ன பண்ற? என்னங்கிற உனக்கு நான் என்ன வேலை விட்டு நீ என்ன பண்ணுகிற? என்ன சொன்ன? மாமாவுக்கு பணிபுரிய வேலை செய்யும்படி உனக்கு வேலை விட்டு அதான் செய்தா. நீங்க இருக்க மாமா எங்க? ஓ மாமா கேக்குறியா? வேற யார கேக்குற? மாமா அங்க ஹோட்டலுக்கல்ல நல்லா கெதுக்குனாரா? கெதுக்குனாருன்னா கெதுக்குத்து வேற. அங்க நல்லா கெதுக்குனார். சாப்பிட்டார். அதேதாங்க. அப்படி சொல்லு. அங்க கெதுக்குனார், இங்க அதக்குறார். அதக்குறாரா? அதோ இருக்கிறோம். மாமா நான் எந்த ஓட போகிறாரு? மாமா 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 ஐயோ 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 போச்சியா போச்சியா ஐயோ எத்தனை நாளையா காத்திருந்தேன். இல்ல படுபாவி விட்டு என் உயிரே போயிட்டு போயா. ஏயா என் ஊட்டி முச்சுட்டாயா? ஐயா மாமா ஊட்டி முச்சா? அவன் எனக்கு வேற வேலை கிடையாது. கோயம்புத்தூருக்கு அண்ணானுக்கு ஊட்டி எப்படிங்க நான் எட்டி பிடிக்க முடியும் ஊட்டியா? அவர் எந்த ஊட்டி சொன்ன? இது எந்த ஊட்டி மாமா? நெஞ்சு நெஞ்சு முச்சுட்டாயா? மாமா நெஞ்சு முச்சியா? அவரு நெஞ்சு பிடிக்கல, அவரு குனிந்து காலை பிடிச்சுக்கா காலு. மாமா மருமகனே வாங்க தந்து அவங்க அதையும் விடுங்கள். மருமகன் துரியாடு என்னை வாய்த்துங்கள் மாமா. வாடி வாடி மருமகனே அதாடி நோடியாயே வாடி வாடி மருமகனே அதாடி நோடியாயே அடி தோல் உலகுடனே நீ மருமகனே மாமா வாடி வாடி அப்படியே கட்டும். வீடு ஓடியா இருக்கணும். அப்படியே கட்டும் மாமா. இருந்தாலும் இல்லை இரவு என்னை அடுத்த காலம் உங்களை ஏன் நடத்தியா தெரியுமா? இதற்காக அமர்தான் சொல்கிறேன் மாமா. இன்று உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. வேலையா? அது எதற்காக? என்ன? யாரை பற்றிய விவரம் என்று விளக்கமாக சொல்லட்டுமா? சொல்லுவாய். மாமா அவர்களே, இந்த மருமகன் நான் உங்களை அழைத்தேன் என்றால் அதான காரணம் தெரியலையே. காரணம் எல்லாம் ஆயிடுச்சிருப்பேன். என்ன காரணம்? நமக்கு தலைவலி என்றால் அது யாராலே? யாரால்? நம்முடைய பகைவர்கள் யார்? யார் நமக்கு பகைவர்கள்? யாரு? ஆண்டவர்கள். அந்த பங்க ஓடவாரிடம் கொண்டோகாலங்கள் அந்த மாயாதேவா பாண்டவர்கள் கொஞ்ச
அவர் கோத்திரத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணம். பாண்டவரை வஞ்சித்து வனவாசப்பட்டினோம். செத்துட்டாங்களா பிரச்சனையே இல்லை. ஆமாங்க. ஆனால் சத்ததாகவும் தெரியல உயிரோடு இருப்பதாகவும் தெரியல. அதுவும் தெரியல. ஏன்னா நம்ம போய் பார்க்கவும் இல்லை. ஆமா அவனுக்கு எக்கால் கட்டு போனா நமக்கு என்ன? அதான அவனோ இறந்து விட்டு இருந்தால் தொல்லை இல்லை என்று விட்டு விடலாம். செத்துட்டு இருந்தா உங்களுக்கு தொல்லை கிடையாது. ஒருவேளை வனவாசத்தை முடித்து வந்து விட்டோம். நாட்டிற்கு வந்தால் பாண்டவரை கொல்ல எவ்வளவு சாப்பாட்டுல வைப்பாங்களா? எந்த கண்ணாட்டி செய்வா தனம் புரிந்தவன் கண்ணியவான் செய்வான். உன்னை கண்ட உணவிலே விஷத்தை வைத்தார்கள். போகின்ற வழியிலே நடக்கின்ற வழியிலே பல்ல நோண்டி வச்சு எதனா ஒண்ணு விழுந்து சாவனம் பார்த்து அது மட்டும் இல்லை நேத்தமா போட்டான் போன் ஒரு பையன் பிடிக்க போயிடுச்சுப்பா. அந்த பையன் தானே பாதி எடுத்தேன். பாதி போட்டா பாதி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு மின்னேரத்துல வந்து அவங்க செல்லு எடுத்துட்டேன். மின்னேரத்துல நம்ம செல்லு எடுத்துட்டேன். குர்ரான்னு கேக்குறேன். அந்த பையன் தரையே மாட்டேன். அதோ தரம்பா அது போன் பேசிக்கிறதுல பிஸி ஆயிட்டான். சிக்காடு தான் வர என்னோட ஒரு 1200 பேர் பாம்புகளை வைத்து பாம்புதான் செஞ்சதை தவிர கொல்ல வேண்டும் அவன் அறையில ஆட்டமாரு இப்படி பண்ணா அப்படி பண்ணா. ஆமா பாம்புதான் செட்டா போச்சு. பாம்புதான் செத்து போச்சு. கொலைமலை செய்தோம். அவங்கதான் 5 பேர்ல ஒண்ணு கூட சாவலியா? அனைவரில் ஒருவரை சாவவில்லை. அவங்கதான் ஒண்ணு கூட சாவலியா? நீங்க 100 பேர் இருக்கிறீங்களே, 100 பேர்ல ஒன்னாவது சாவடி கூடாதா? அடிக்க மாட்டோமா? முடியாத பட்சத்தில் தான் ஏன்னா பாண்டவர் காட்டுல சந்தோஷமா இருக்குது. நமக்கு தொல்லியாக விடும் கொடுக்கணுமே நாடு. ஏன்னா பாண்டவர் நாடு ஒரு நாள் 1458 பேர் பாத்துக்கிறாங்க. நாட்டை கொடுக்கிறதுக்காக பாண்டவர் நாட்டாமல் இப்போ மட்டுமா பாண்டவர் ரெகுலரா போட்டா போகும்பா. ஆதில இருந்து ரெகுலரா போறப்போ வேலைக்கு போற பெஜாராகுது. அப்பேற்பட்ட பாண்டவர்கள் கண்ணு வச்சுமா ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும். ஷார்ட்ஸ்னா பாரு ஃபுல் வீடியோ இருக்கு. ஜோர்ல இந்த வீடியோ இருக்கும். ஃபுல் வீடியோ சொன்னா கண்ணம் வச்சுமா ஃபுல் வீடியோவா பார்த்தது நான் போக வைக்கிறேன் வேற மாதிரி. இன்னைக்கு நான் போக வைக்கிறேன்பா.
சென்றார். ஆமா போனவர் திரும்பி வரவே கூடாது. வரக்கூடாது. அந்த வீடியோ சொல்றேன். மாள வேண்ட பாண்டவர் ஒரு வருஷத்துலயே எவ்வளவு பேர் போக வைக்கிறேன் பாருங்க. ஆமா தானே வாழ வேண்டும். நான் ஒன்னாடி தாலியை அறுக்கணும். 1,18,000 ஒரு வருஷம் ஆகுது. இவரு போட்டது தாலியை நெரிக்கணும். உன் முண்டாட்டி தாலி அறுத்துடுங்க. இருந்தாதான் அறுக்கிறதுக்கு. என்ன பண்ற? ஆத்துட்டு முன்னே சிதான குடும்பம் பண்ணிக்கிறேன். நீ வந்து கேட்டா அது அப்புறம் குடிச்சறதமோ. சரி விடுங்க. அதான் மாமா மருமகனே, பாண்டவர் இந்த 46,000 பேர் வானவர் சென்ற வந்தவர்கள் நாட்டிலே ஆளவும் இந்த நாட்டை நானே ஆளவும் ஒரு உபாயத்தை தேடி சொல்லுங்க. போய் மருமகனே கர்ணமோச்சம் அவ்வளவு இது போல பாதுல நான் தான் பார்த்து நினைக்கிறேன். ஷார்ட் வீடியோ வரும் வருதுல்ல வருது பத்தியா இதுமாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். இதுமாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். உங்க எதிர்மா டாப்பு இப்பவும் சைந்தவங்க இருக்காங்கன்னா டாப்ல இருக்கு. இது போயிடுச்சுப்பா. 1,18,000 பேர் பாத்துக்கிறாங்க. இது தெரியும் எனக்கு. இப்போ எடுத்தாங்கன்னு சொல்றியா? நீ இப்ப எடுத்தாங்க சொல்ற ஒரு வருஷம் முன்னாடி. 1,18,000 நம்ம கோபி அண்ணன் போட்டோம். கோபி அண்ணன் கோபி போட்டது. கோபி கர்ணமாச்சு போல இது போயிது. 18ஆம் போர் வந்து 4 லட்சம் பேரு. கட்டை குத்துனா நம்மளுக்கு தான் முன்னாடி வரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஏதோ தந்திரம் இருக்கிறது சொன்னீங்க. அதை படித்து இந்த கூட இருக்கும். இருக்குண்ணா கத்தாரம்பா கலைக்கு வீடியோவா சேனல் பேரா பாண்டவர் காலகத்திலே ஐவர்க்கும் தேவி அந்த திரௌபதியை லகுவாக கொண்டு வந்து நம்முடைய அத்தினாபுரத்திலே மனைவி தெரிந்த இயக்கத்தால் மடித்துத்தானே மடிந்து விடுவார்கள். நல்ல யோசனை. ஏன்னா ஐவரும் திரௌபதியை ஒரே வழியாக பாவித்து வருகின்றார்கள். அந்த திரௌபதியை கொண்டு வந்து நாட்டிலே சிறை வைத்தோமானால் கிடைக்காததான் தனக்குத்தானே மாண்டு எனக்கு போன வேலை எங்க ஆளுகிட்ட பேசணும். செய்யாரு போனோம் சரகடிக்கு போனோம். குர்ராஜி தெரியாம வாங்கிட்டேன் வீட்டுல கூட்டத்துமா எதுவும் காபி பண்ணி நம்ம கிட்ட பொருளுக்கு இருக்கு. ஏன் மட்டும் கேள்வி எல்லாருக்கும் வரும். எல்லா கம்பெனியும் நைட்ல டெய்லியும் 7 மணிக்கு வரும். கேமரா நல்லா இருக்கும். ஐவருக்கு தெரியாமல் திரௌபதியை
கொண்டு வர வேண்டும். கொண்டு வரக்கூடிய கொண்டு வரணும் சொன்னீங்களே. கொண்டு வர வேண்டும் என்றால் சாமர்த்தியம் வேண்டும். அப்பேற்பட்ட சாமர்த்தியமுடைய நம்மிடத்தில் யார் இருக்காங்கய்யா? சாமர்த்தியம் யார்? தெருக்கூத்து தவிர கண்ணை கூத்து பதிவு தவிர வேற எதுவும் போடக்கூடாது. நம்ம ஆட் பண்ற 160 கூத்தாடிக்கிறாங்க. அதுல எல்லா நடிகருங்கிறாங்க, ரசிகருங்கிறாங்க. இல்ல நாட்டுக்கு கொண்டாடக்கூடிய எனக்கு ஒண்ணு தெரியும். குமாரன் ஜெயித்தரசன் உன்னுடைய தங்கை மணாளன் சைன்யங்களால் தான் முடியும். ஏன்னா அண்ணவனுக்கு தங்கை என்ற முறை தங்கை முறையாக வேண்டும். தங்கை என்ற பாதத்தை காட்டி பொம்பளையா மாத்தத்தில் அந்த கொஞ்சம் கெட்டியார. அதனால உன்னுடைய மைத்தோனல் தைரியவனே இதற்கு உற்சவன். ஏனென்றால் நம்மிடத்தில் ஒரு ஆள் போல பாண்டவன் நம்புவாங்களா? பொதுவான ஆளு. ஏன்னா சைந்தவனானவன் என்னுடைய ஒரே தங்கை துச்சலையின் கணவன். ஆமாங்க. யாரு? அதான் சொன்னியா குச்சாடி கணவன் அப்படின்னு கூட பேர் இருக்கும். நான் எடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். நீ சொன்னியா குச்சாடி கணவன். துச்சாலை எங்கள் 100 பேருக்கு பின்னே பிறந்த துச்சலையின் கணவன் சைந்தவன். உங்களுக்கு 100 பேருக்கு மட்டுமா? பாண்டவர் 5 அவன் தங்கை. அவனுக்கு தங்கை தானே. ஏன்னா அவனுக்கும் தங்க கணவன், எனக்கும் தங்க கணவன். இப்போதைக்கு அவன் பொதுவான. ஏன்னா கொண்டான் கொடுத்தான். அவன் பொதுவா நிக்கிறான். அவன் போனா சந்தியாகம் என்பது வராது. வராம தக்க நேரத்திலே சென்று தக்கபடி சென்று கொண்டு வருவதிலே கொண்டு வரக்கூடியவர். அப்ப அவனால் மட்டுமே முடியும். சைந்தவன் ஒருவனால் மட்டுமே மாமா கூப்பிட்டு மாமா கூலியா உழுதாங்க. ஒரு ஆளு இல்ல மாமா ஒரு ஆளு இருந்தா ஒரு மயிறு கலாய்க்கதுவா சொன்னா நீ வேற கூத்துல சொல்லி மாதளர் கோவதிகளே நானும் ஒரு 3 வருஷம் முன்னாடி அது என்ன பண்றாரு எல்லாம் நல்லாதான் சொல்லி தெரிஞ்சான் நல்லாதான் தெரிஞ்சான் இன்னும் தெரிஞ்சுட்டான் மேல செலவு பண்ணா நம்ம பின்னாடி போய் ஊர் ஆளுகிட்டா பசங்களாவா இருக்கணும் பிள்ளைங்களாம் இருக்கணும் இவங்க போய் கூட்டு கட்டு போடுவாங்க மோதிரம் எடுத்து போறேன்னு நானு துட்டு 10,000 ரூபா கொடுத்துரு கேட்டாரு. சரி ஏதோ துட்டு குடுத்துடலான்னு குடுத்து போக வேண்டியதானா 3 ரூபாய்க்கு
கடை எடுக்க உட்காந்தியா பிள்ளைங்களோட இது மறுநாள் 40 நாள் சொல்லிட்டு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் கேட்டல அதெல்லாம் கூலி கேட்டாரு. ஒரு நாளைக்கு 400 ரூபாய் பேசி கொடுக்கா அமௌண்ட் வாங்க போய் மாற்றி பேசுற பழக்கம் உண்டு. எனக்கு பிடிக்காது பேசுவதற்கு ஒரு நல்லதான் அந்த நேரத்துக்கு கட்டிங் பண்ணோம். போன் கொடுக்குங்களா வீடியோ இந்த வாட்டத்தில் எடுக்க